அதாவதுங்க விக்கிரவாண்டியில முதல்ல அவர் பேசினதோட இன்னைக்கு உள்ள நிலையை நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா நான் பேசுறதுடைய இடைவெளி புரியும். அந்த இடைவெளி அவர் நிறைய குறைச்சிட்டாரு. திராவிட கட்சிகளுக்கு இந்த 2 திராவிட கட்சிக்கு மாற்று பாஜக எதிர்ப்பாளன் இது எல்லாமே இப்ப அவர் குறைஞ்சிட்டு வருது. அமித்ஷாவுடைய நபரா எடப்பாடியை கோவித்து கொண்டு அமித்ஷா தான் போனார் செங்கோட்டை. அவர் எடுத்தோடனே தேவர் ஜெயந்தில டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஒருங்கிணைப்போன்னு சொல்லல. அமித்ஷா தான் போனாரு. கடைசி வரை அமித்ஷா சொல்லிதான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு தான் அவர் சொன்னார். அதே போல டிடிவியே ஒன்னும் பிஜேபியை விமர்சிக்கல. நயினார் நாகேந்திரன் தான் டிடிவி விமர்சிச்சார். ஓபிஎஸ்க்கும் நயினாருக்கு தான் பிரச்சனையே ஒழிய அண்ணாமலைக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆளுநருடைய செயல்பாடுகள் மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்குன்னு இதுவரை இவங்க எல்லாம் கருத்து சொன்னதே கிடையாது. அப்ப இவர்களை எல்லாம் உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு உறுப்பினர் ஆக்கிக்கிட்டு அல்லது கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் இவர் என்ன ஆளுநர் எதிர்ப்பு பேசுவாரு என்ன திராவிட கட்சி. இன்னைக்கு ஒரு விஷயம் வைக்கிறார்ல திரு செங்கோட்டையன் வைக்கிறதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு, திமுக வேற இல்ல அதிமுக வேற இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் ஒரு புள்ளி எடுத்துட்டு. அப்ப 2 பேரையும் ஒன்னா எதுக்கிற இடத்துக்கு தான் திரு விஜய் இருக்காரு, அங்க நான் வரேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு கவர்னர்ட்ட போய் புகார் கொடுத்தது யாரு, நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அவர் சொல்ற விஷயத்தை சொல்லிட்டு தான் வேகமா எந்திரிச்சு போறாரு அவர். ஏன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்டுருவாங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க அமித்ஷா சொல்லி தானே செயல்படுறீங்களா ஒரு கேள்வி கேட்டுருவாங்களான்னு தான் வேக வேகமா ஓடுறாரு. ஜெயலலிதா வந்து அக்யூஸ்ட் ஒண்ணு இல்லையான்னு கேட்ட கேள்விக்கு அவர் மனித புனிதமான ஆட்சி தூய்மையான ஆட்சி நடத்தினாருங்கிறாரு. ஆதவ அதுக்கு பதில் சொல்ல முடியாம எந்திரிச்சு ஓடினாங்க. இது 2மே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இது நீங்க வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. எல்லாருக்கும் மாற்றுனா பரிசுத்தமானவர் ஊழல் ஆட்சி ஒழியணும், ஊழல்ல இருந்து விடுபடணும், மதவாத பாஜக ஒழியணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு எப்படி நீங்க பேச முடியும்? அவர் அமித்ஷாவை ஏற்றுக்கொண்டவர், நீங்கள் விமர்சித்த ஊழல் ஆட்சி என்று முக்கியமான ஒரு கேள்வி. இதை எப்படி அவர் அட்ரஸ் பண்ணுவார்? ஷியாம் சார் ஒரு அடிப்படை விஷயத்தை ஜீவா சுட்டி காமிக்கிறாரு. அமித்ஷா அவர்கள் தான் நீங்க 2 சந்திப்புகள் எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என்றாலும் கூட அமித்ஷா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்தார். அப்படிப்பட்ட இடத்தில் இருந்த திரு செங்கோட்டையன் அதுக்கு பிறகு வெளிப்படையா வந்து நான் சந்தித்தேன்னு சொன்ன செங்கோட்டையன் இன்னைக்கு விஜயோட உட்கார்ந்து பேசுறாருன்னா என்ன நம்பிக்கை வரும்? அப்ப பிஜேபி எதிர்ப்புங்கிறதுல விஜய் உறுதியா இருக்காராங்கிற ஒரு கேள்வி வந்துடாதான்னு ஜீவா முன்வைக்கிறாரு. சரியான கேள்விதான். அதாவது அமித்ஷாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறத செங்கோட்டையன் வெளிப்படையா காட்டிக்கொண்டார். ஆனா ஒரு அரசியல்வாதி பாஜக சில முடிவுகள் எடுக்கத்தானே செய்ய வேண்டியது வரும். அதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியல. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு சேர்த்த முடிவு தானே அது. எஸ். அப்போ நம்ம அவரு செங்கோட்டையன் முடிவை கேள்விக்குள்ளாக்கல, திரு விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டியோ அல்லது அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துல இப்போ ஒரு கேள்விக்குறி வராதான்னு கேட்கிறாரு. வரத்தாங்க செய்யும். அதை விஜய் கெட் ஓவர் பண்ணணும். இப்போ தாவேக்காவோட குறுக்கூட்டு தோற்றம் என்ன சார், நண்பா நண்பி புரோ ஜென்சி. உங்க நிகழ்ச்சியிலேயே வந்து தமிழ் பிரசனாவை புரோன்னு நான் சொன்னேன். அவ்வளோ பெரிய சிரிப்பலைகள்லாம் அதில் எழுந்துச்சு ஒரு காலகட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பு. அப்போ இந்த குறுக்குவெட்டு தோற்றத்தில் செங்கோட்டையன் போய் இணைகிறார். இப்படி தானே நம்ம பார்க்க முடியும். ஒரு தாவேக்காவுக்கு இருக்கிற ஒரு அடிப்படை ஓட்டு வங்கி. நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இவங்க இலவசங்கள்லாம் வேண்டான்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இலவசம்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவங்க இலவசங்களால அவங்களுக்கு அவங்க இலவசங்களை எல்லாம் அனுபவிச்சு முன்னேறினவங்களே கிடையாது. எங்களுக்கு இலவசமா எதுவும் வேண்டாம், ஸ்கூட்டர் வேண்டாம், ஸ்கூட்டி வேண்டாம். விஜயே வந்து மோட்டார் சைக்கிள் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் நீங்க ஆதரிச்சீங்கன்னா இலவச பல்பொடி, இலவச காலனி எல்லாம் கொடுக்கணும், இலவச செருப்பு. அதான் 1977 ஸ்கீம். அப்போ முழுக்க மாறுபட்ட கட்சி, மாற்று கட்சி, அதுல எல்லாம் எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லை. எந்த கட்சியும் மாற்று கட்சி கிடையாதுங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வலதுசாரி சித்தாந்தத்தை வைத்த ராஜாஜி அவர்களே வந்து காமராஜரோடு சேர்ந்தார் 1971. எங்களுக்கு கல்லூரி நாட்களோட இறுதி. என்ன கிடைச்சதுன்னா ஒன்றும் கிடைக்கல. என்ன காரணம்னா வாக்கு வங்கியில் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்பவும் அதே நிலைமை தான். வாக்கு வங்கியில வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. யுனைடடா ஒரு வாக்கு வங்கி திமுக இருக்கு. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் திமுகவின் வெற்றி என்பது இப்படியான செயல்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படுது. அப்போ இப்போ யாருக்கும் போட்டி அப்படின்னா 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கும், இல்லை 2வது இடத்துக்கு 4வது இடத்துக்கும், 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கும் அப்படிதான் இருக்கே தவிர 1வது இடத்துக்கான போட்டியே துவங்கலைங்கிறதா என் கருத்து. ஓகே, அது யுனைடடா டிஎம்கே ஃப்ரண்ட் இந்தியா பிளாக் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் நிறைய வெவ்வேறா சிதறி எதிர்ப்பு வாக்குகளுக்குள்ள குழப்பங்கள் இருக்கு. இப்போ திமுக வாக்கு ஏன் திமுகவுக்கு போடணும்? திராவிட சித்தாந்தம். ஆளுநரை எதிர்க்கிறார்கள், பிஜேபி வந்து வலுவா எதிர்க்கிறாங்க, அமித்ஷாக்கு சவால் விடுக்கிறாங்க, மோடிக்கு சவால் விடுக்கிறாங்க. ஏன் ஓட்டு போடணுங்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா,
அப்படின்னா நீங்க எப்படிங்க எம்ஜிஆர் ஆதரிக்க முடியும்? எம்ஜிஆர் தான் இலவசங்கள் தானே. செங்கோட்டையன் வந்து இலவச காலகட்டத்திலிருந்து வந்தவர் தானே. ஏன் செங்கோட்டையனை சேர்த்தீங்க? இன்னும் செங்கோட்டையன் சேர்த்து வரிசையா நீங்க சேர்க்க போறீங்களா? அவங்களுக்கெல்லாம் என்ன இந்த கேள்விகளுக்கு இவங்களால பதில் சொல்லவே முடியாது. என்ன காரணம்னா இவங்களுக்குள்ள அந்த குழப்பங்கள் இருக்கு, தொடர்ந்து இருக்கு, இன்னும் உறுதிப்படுத்தப்படுது. அடிப்படையில திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட கிளாரிட்டி இருக்கு. திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம்னு நினைச்சா யாருக்கு போடணுங்கிறதுல கிளாரிட்டி இல்ல, குழப்பம் இருக்கு அப்படிங்கிறீங்க. அது உண்டாகும். ஓகே, கண்டிப்பா உண்டாகுங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்க ஒரு லைன் தான், சும்மா உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அதை அப்படி நான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். 3வது பேராகிராஃப் இன்னைக்கு அறிக்கையில் ஒரு செங்கோட்டையன் அந்த 28 பேர் நிர்வாக குழு அதை வழி நடத்துவார்லாம் சொல்லிட்டு, மேலும் கூடுதலாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் அமைப்பு செயலாளராக நியமிக்கப்படுகிறார். என்னோடும் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களோடும் கலந்தாலோசித்து கழக பணிகளை மேற்கொள்ள இம்மாவட்டங்களை அவர் மேற்கொள்வார் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ஹைரார்க்கியில் ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புகிறாரா விஜய்? அதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? விஜய்க்கு அடுத்தாப்புல ஆனந்த் தான் இருக்காரு. அதான் இது ஹைரார்க்கியோட மெசேஜ். இப்பவும் கொடுத்தாரு. செங்கோட்டையன் வந்து நம்பர் 2 பொசிஷனுக்கு வரல, கொண்டு வரல அவரை. என்ன காரணம்னா நிர்வாக பணிகள்லாம் கவனிப்பாரு. தினம் தினம் விஜயை பார்த்து பேச முடியாது. ஏன்னா நமக்கே அவரோட ஸ்டைல் தெரியும், மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மைத்ரேயன் சேர்றாரு, மனோஜ் பாண்டியன் சேர்றாரு, இல்லை அன்வர் ராஜா சேர்றாரு, யார் முன்னிலையில் சேர்ந்தாலும் அவங்களும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஆமாம். இங்கே அப்படி நடக்கலை. இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணதில் ஒரு பக்கம் வந்து ஆனந்த் இருந்தார், இன்னொரு பக்கம் வந்து ஆதவ் இருந்தார். அப்போ அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதுதான் அப்படி இருக்கு. ஓகே, அதுதான் இந்த இதோட மீனிங்னு நானும் அதை படிச்சு பார்த்தேங்க. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப செங்கோட்டையனுக்கு இது ஒரு பெரிய சரிவு இல்லையா? செங்கோட்டையனுக்கு எனக்கு இதுல அவருக்கு வெற்றி இதுல என்ன சிக்கல் எனக்கு நான் இதை புரிஞ்சுக்க தான் கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க முடியாது, எனக்கு அவர் சரியா இல்லை ஏதோ ஒன்று சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். வேறு தலைமைகளை ஏற்க முடியாது, திரு விஜய் தலைமை ஏற்கிறேன், அது ஓகே. விஜய்கிட்ட டைரக்ட் ரிப்போர்ட்டிங், சாதாரணமாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணீங்க தெரியும், எல்லா வேலைகள்லையுமே ரிப்போர்ட்டிங் யாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக வராதா? ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கோம், 50 ஆண்டு கால அனுபவம் வாய்ந்தவர், எம்ஜிஆர் காலத்து மனிதர். அப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ தானே அதுக்கு வேல்யூ. இப்போ அந்த வேல்யூ இல்லைன்னா அப்போ அவர் சேர்ந்ததுனால என்ன வேல்யூங்கிற அடிப்படை கேள்வி வந்துடாதா? கண்டிப்பாக வரும். அவர் வந்து he should report to விஜய் only through ஆதவ் அண்ட் ஆனந்த். அப்படிதான் கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் தான், அதனால அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. நான் அதை புரிஞ்சுக்க தான் விரும்பினேன். ஆனந்த் தான் பொதுச் செயலாளர். அப்ப அந்த கட்சியில அவங்க வந்து அடிப்படை யாரெல்லாம் தொடர்ச்சியா இருக்காங்களோ அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸா இருக்கு, வர்றவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்களா? ஒருவேளை வந்து இவர் வந்து வேற ஒரு மூலமாக போயிருந்தார். ரவீந்திரன் அந்த கருத்தை ஆமோதிச்சாரு. ஆர்மி குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அவங்க எல்லாருக்குமே தெரிந்தவர் தான். சரி, அவர் மூலமாக போயிருந்தால் ஆதவுக்கும் அர்ஜுன் நம்ம ஆனந்துக்கும் ஒரு பெரிய மன சங்கடம் அதில் இருக்குங்க. அது போக போக நமக்கு அது தெரிய வரும். ஓகே, பேசல சார். சர்வே முடிவு பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட வரேன் நிறைவு கருத்துக்கட்டலாம். இன்னைக்கு தலைப்பில் நடந்த சர்வே முடிவை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். மற்ற 4 பேருடைய நிறைவு கருத்துக்கட்டலாம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தாவேகாவில் இணைத்திருப்பதற்கான முதன்மை நோக்கம் அப்படின்னு என்னன்னு கேட்டிருந்தோம். அதிமுக வாக்குகளுக்காக அதிருப்தியாளர்களை இழுப்பதா அப்படின்னா அதிமுக வாக்குகள் அப்படிங்கிறது தான் 13,000 பேருடைய பார்வையாக இருக்குது. திரு